Hello teachers, welcome to CTET Tamil. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 2015 பேப்பர் 1ல உள்ள சைக்காலஜி கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், the period of infancy is from. Infancy அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா பிறந்த குழந்தைகளை தான் சொல்லுவோம். ஸோ birth to 2 years. Next one, according to Piaget, a child between 2 to 7 years is in the dash stage of cognitive development. 2 to 7 வந்து நமக்கு எதில் வரும்னா பியாஜேவோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் ப்ரீ ஆப்ஷனல் ஸ்டேஜில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம். டெவலப்மெண்ட் வந்து எப்போவுமே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். அதே இதில் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஆப்ஷனு காம்ப்ளெக்ஸ் டு ஹார்டு, ரெண்டுமே ஒன்று தான். இதே இது சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ்னு இருந்தால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதுக்கும் வேறு சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸுக்கும் இருந்தால் எது அதில் சூட்டபுளாக இருக்குமோ அதை பார்த்து போடணும். இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் கொடுக்காதனால நம்ம ஈஸியாக ஜெனரல் டு ஸ்பெசிஃபிக்கை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், when adults adjust to the assistant they provide to facilitate progression of the child from the current level of performance to potential level of the performance, it is called. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், வசதி பண்ணி தரோம், நல்லா அவங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்காஃப் ஃபோல்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், the process of changing the existing schemas to include new information is called. ஸ்கீமா வந்து மாறி நமக்கு திருப்பியும் அது புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்காமடேஷன். ஸோ இல்லை ஆப்ஷன் தேர்ட் இஸ் த ஆன்சர் ஒன். நெக்ஸ்ட்டு, in middle childhood speech is more dash rather than dash. ஸோ ஒரு மிடில் சைல்ட்ஹுட் வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா சோஷியலைஸ்டாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க மிடில் சைல்ட்ஹுட் ஏஜில். மோர் தேன் எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஈகோசென்ட்ரிக். ஈகோசென்ட்ரிக்னால் தன்னை மட்டுமே மையப்படுத்தி பேசுகிறது. அதுலேருந்து விடுபட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சோஷியலைஸ்டாகவும் பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, த சைல்டு சென்டர் எஜுகேஷன் இன்வால்வ்ஸ். சைல்டு சென்டர் எஜுகேஷன் வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா hands on the activities for kids சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், the class teacher observed Raghav in her class playing melodious self-composed music on his keyboard. The class teacher thought that Raghav seemed to be a high in dash intelligence. ஸோ இங்கே அதிலே கொடுத்துட்டாங்க மியூசிக் வச்சு விளையாடிட்டு இருக்கான் கீபோர்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எதோட இன்டெலிஜென்ஸ்னால் மியூசிக்கல். நெக்ஸ்ட் ஒன், when a teacher considers boys as naturally better at mathematics than girls, it shows that the teacher is. ஸோ இங்கே என்ன நினைக்காங்க, இந்த டீச்சரு பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட நல்லா மேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஜெண்டர் பயாஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அஸ்யூம் that we should change the dash to fit the dash. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்போவுமே எப்படி இருக்குன்னா சைல்டுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் தான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். யாருக்காகனா சைல்டுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், children have the potential to create knowledge and make meaning from this perspective. The role of the teacher is of a. ஸோ ஒரு குழந்தையால் என்ன செய்ய முடியும், அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நாலேஜும் மீனிங்க்கும் என்ன பண்ணிக்கலாம், மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டர். அவங்களுக்கு வந்து நமக்கு எவ்வளவு ஈஸியாக அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள எப்படி முன்னேற்றமாக எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரோல். நெக்ஸ்ட்டு, which one of the following is a not a characteristics of gifted children? ஃபஸ்ட்டு வந்து ஹையர் மென்டல் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஹை எஃபிஷியன்சியும் இருக்கணும். பிலோ ஆவரேஜ் மென்டல் ப்ராசஸ் இருக்கக்கூடாது. ஸோ சால்விங் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்கணும். ஸோ இதில் எது இருக்கக்கூடாது அப்படின்னா பிலோ ஆவரேஜ் மென்டல் ப்ராசஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, according to the pre-conventional level of Goldberg theory, to which of the following would an individual turn when making a moral decision? ஓகே, இப்போ நம்ம கோல்பர்க் தியரியில் என்ன வரும், எப்போ வந்து ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் வரும் அப்படின்னு சொன்னோன்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் வந்து 2 பாயிண்ட் வரும். ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷனும், இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் ஓரியேஷனும் வரும். இங்கே இன்ஸ்ட்ருமெண்டல் இல்லை, பர்சனல் நீட்ஸு, இண்டிவிஜுவல் வேல்யூஸ், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இது வந்து அப்புறமா தான் வரும். ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்னா பொட்டென்ஷியல் பனிஷ்மெண்ட் இன்வால்வ்டு.
Next one, regarding learners individual differences the teacher should. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு இண்டிவிஜுவல் இருக்கும், நான் எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி கையாளுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க, அவங்க எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஆப்ஷனில் மெமரைஸ் இருக்குது, ஸோ அது கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அது புரியவும் போகிறதில்ல, ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். சால்வ் த ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிடெக்டிவ் மெத்தட். டிடெக்டிவ் மெத்தட்லேயும் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஆனால் அதை விட நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்க வைக்கிறதுக்கு ப்ரொவைட் அ வெரைட்டி ஆஃப் லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ். எப்போவுமே அதிகமான அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலே அவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்க என்ன பண்ணிடலாம், படித்து வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் இங்கே. நெக்ஸ்ட் ஒன், which one of the following is the not principle of child development? சைல்டு டெவலப்மெண்ட்டில் எது வந்து இதில் வரல அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ சைல்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் எ சீக்வன்ஸ். இது கரெக்ட். ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னா ஒரு சீக்வன்ஸாக தான் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட், ஆல் த ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் கரெக்டு தான். எல்லா டெவலப்மெண்ட்டோட ரிசல்ட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் என்ன தான் கரெக்டு. ஸோ ஆல் த டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் ப்ரொசீடர் அண்ட் ஈக்குவல் ரேட்டு. எல்லாமே ஈக்குவல் ரேட்டாக இருக்குமா, டெவலப்மெண்ட் எப்போவுமே என்ன செய்யாது, ஈக்குவல் ரேட்டாக இருக்காது. ஸோ இதுதான் அங்கே ராங் ஒன். ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன், ஆல் த டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் ப்ரொசீடர் அண்ட் ஈக்குவல் ரேட். நெக்ஸ்ட் ஒன், which one of the following would be the most effective way of conducting assessment? அசஸ்மெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணதுக்கு இந்த கீழே வர 4 ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்ட் ஆஃப் த செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறமா அசஸ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. செகண்ட் ஒன், இன்பில்டு ப்ராசஸிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அசஸ்மெண்ட் வந்து இன்பில்ட் ஆகிருக்கணும் டீச்சிங்லேயும் லேர்னிங்கும். ஸோ இது ஒன்று கரெக்டாக. நெக்ஸ்ட்டு, அசஸ்மெண்ட் ஷுட் பி ட்வைஸ். ஒவ்வொரு அகாடமிக் இயரும் முடியும் போது நமக்கு 2 தடவை நம்ம அசஸ்மெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. அசஸ்மெண்ட் வந்து நம்ம டீச்சர்ஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்டர்னலாக வர ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலமாக இல்லாட்டா வேறு ஒரு டீச்சர் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட்டு 17th ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு க்ரியேட்டிவிட்டி. ஸோ க்ரியேட்டிவிட்டினா நமக்கே நல்லாவே தெரியும் எப்படி இருக்கணும்னா, டைவர்ஜென்ட் திங்கிங்காக இருக்கணும். கன்வர்ஜென்ட்னா குவிஞ்சு போகிறது, எமோஷனலாக ஈகோஸ்டிக்காக இருந்தால் அதுவும் சரியாக வராது. ஸோ டைவர்ஜென்ட் திங்கிங் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சில்ட்ரன் வுட் விகாஸ்கி அக்ரி வித். விகாஸ்கி வந்து எந்த இதை வந்து அக்ரி பண்ணியிருக்காரு சில்ட்ரன்ஸை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Children learn through social interaction with peers and adults. விகாஸ்கி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னதுதானா, ஃபஸ்ட்டு சோசியலைசேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க, சோசியல் இன்ட்ராக்ஷன் வித் பியர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு, சில்ட்ரன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, க்யூரியஸ் பீயிங் ஹூ யூஸ் தேர் ஓன் லாஜிக் அண்ட் எபிலிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு அரவுண்ட் தம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே கரெக்டாக. குழந்தைங்கன்னா அவங்களோட சொந்த திறமையை வச்சு என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆஸ் பர் சைக்காலஜிஸ்ட் வியூ. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே அடல்ட் மாதிரி திங்க் பண்ணணும், எப்போ அவங்க வளர்ந்ததுக்கப்புறமா குவான்டிடேட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு, எம்டி வெசல் பர்சிவ் இதெல்லாம் எப்போவுமே என்ன செய்ய மாட்டோம், ஆப்ஷன்ஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் இங்கே கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சில்ட்ரன் எரர்ஸ் இஸ் கரெக்டாக. ஸோ ஒரு சில்ட்ரனோட எரர் வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒன் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு, சில்ட்ரன்ஸ் எரர்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஸோ இது வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, அவங்க தப்பு எரர் பண்ணால் அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கிழிச்சு போட்டுட்டு நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு, a teacher needs to ensure that all the learners in her class feel accepted and valued.
டு டூ திஸ் த டீச்சர் ஷுட். எல்லா டீச்சருக்குமே இருக்கும் இது. எல்லா குழந்தைங்களுமே என்ன பண்ணணும், நல்லா அக்செப்ட் பண்ணிட்டு வேல்யூபிளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க இருக்கணும்னா நம்ம டீச்சராக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோன்னா டிஸ்அட்வான்டேஜ், அவங்களோட டிஸ்அட்வான்டேஜஸ் வச்சு பேக்ரவுண்ட் வச்சு அவங்கள ஒர்க் ஹார்டர் பண்ணுறது, அதுவும் ஆப்ஷனில் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க இல்லாட்டா நல்ல ரிச் பேக்ரவுண்டில் இருக்காங்க அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணலாமா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஒன் இஸ் கரெக்ட் ஒன். Get to know the social and cultural background of her students and encourage diverse options in the classroom. ஓகே, கிளாஸ் ரூமில் உள்ள ஒவ்வொருத்தவங்களோட பேக்ரவுண்டும் தெரிஞ்சுட்டு நம்ம அவங்கள வந்து என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணோன்னா நிச்சயமாக அவங்க எல்லாருமே வேல்யூபிளாக வருவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு, சுரேஷ் generally likes to study alone in a quiet room whereas Madan likes to study in a group with his friends. This is because of difference in their. ஸோ அந்த சுரேஷுங்கிற பையன் எப்படி இருப்பான்னா தனியாக தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதே மதன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். அப்போ இது வந்து எதை காட்டுது அப்படின்னா அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸை வந்து காட்டுது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா ஹேஸ் அ லாட் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. இன் திஸ் கண்டெக்ஸ்ட் what is the most appropriate statement about multilingualism classroom at the primary level, especially class 1 and 2? நம்ம இந்தியா வந்து பல மொழிகளே பேசக்கூடிய நாடு தான். அதே மாதிரி நம்ம கிளாஸ் ரூம்லேயும் குறிப்பாக அதுவும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸில் நிறைய மொழிகளை பேசக்கூடிய பசங்க தான் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்கள மதர் டங்கெல்லாம் யூஸ் பண்ணி இல்லைட்ட லோக்கல் லாங்குவேஜை யூஸ் பண்ணானா கிளாஸ் ரூமில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வராது. செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பகுதியில் உள்ள மதர் டங் பேசுகிற பசங்களை மட்டும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா டீச்சர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா எல்லா மொழிகளையும் என்ன பண்ணணும், மதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்கள நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் வந்து மதர் டங் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் எது கரெக்டுனா தேர்ட் ஒன், த டீச்சர் ஷுட் ரெஸ்பெக்ட் ஆல் லாங்குவேஜஸ் அண்ட் என்கரேஜ் சில்ட்ரன் டு கம்யூனிகேட் இன் ஆல் ஆஃப் தெம். வாட் இஸ் மீன் பை நேச்சர் இன் நேச்சர் கான்ட்ரோவர்சி? ஸோ நேச்சர் கான்ட்ரோவர்சியில் நேச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேச்சர்னால் நமக்கு என்ன தெரியும், பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஒன் கரெக்ட். பயாலஜிக்கல் கிவன்ஸ் ஆர் த ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு, மாஸ் மீடியா இஸ் பீயிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட்? மாஸ் மீடியா அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஏஜென்சி தான் சோஷியலைசேஷனுக்கு. ஸோ அது வந்து எதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கீழே வரதில். மாஸ் மீடியா அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு, அதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ராங் ஒன். நெக்ஸ்ட்டு, மாஸ் மீடியாலாம் கிடையாது. சோஷியலைசேஷன் அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், access to mass media is growing and mass media influences attitudes, values and beliefs. ஸோ மாஸ் மீடியா அப்படிங்கிறது நம்ம நிறைய அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதோட இன்ஃப்ளூயன்சஸ் எதுலலாம் இருக்குன்னா ஆக்டிடியூட்ஸ், நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட வேல்யூஸில் எல்லாமே அந்த மாஸ் மீடியா கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஹியர். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். சில்ட்ரன் நாட் டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் மாஸ் மீடியா. குழந்தைங்களால் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ராங் ஒன். ஸோ தேர்டு தான் இங்கே கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹவு சில்ட்ரன் லேர்ன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஸ்டேட்மெண்ட்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கிளாஸ் ரூமில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். செகண்ட் ஒன், காக்னேட்டிவ்லி அவங்க ரெடி ஆகிட்டுனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இது கரெக்டாக. சில்ட்ரன் லேர்ன் த நம்பர் ஆஃப் வேஸ். லேர்னிங் அப்படிங்கிறது எந்த வழியிலனாலும் அது நடக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், அவங்க நேச்சுரலாக என்ன செய்வாங்க, மோட்டிவேட் ஆகிட்டனா அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஒன், லேர்ன் இன் கிளாஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன், which one of the following strategies should a primary teacher adopt to motivate her students?
ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணதுக்கு எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். மார்க்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்டில் வந்திருக்கு. காம்படிஷன். ஸோ கம்பல் பண்ணி அவங்கள மார்க் எடுக்க வைக்கிறது இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ், அது ராங் ஒன். ஸோ செகண்ட் ஒன், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு ரிவார்ட்ஸு அதெல்லாம் கொடுக்குறதும் வராது. ஸோ இங்கே தேர்ட் அண்ட் ஃபோர்த் தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். அதில் எது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தேர்ட் ஒன். ஹெல்ப் த சில்ட்ரன் செட் கோல்ஸ் as per their interest and support them in the working towards the same. அந்த பசங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கோல் வச்சுட்டு அதை நோக்கி என்ன பண்ணலாம், அந்த குழந்தைங்கள அச்சீவ்மெண்ட் பண்ண அசஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதை விட இது பெட்டர். நெக்ஸ்ட் ஒன், giving children group workers and effective pedagogic strategies sense. இப்போ நம்ம குரூப் ஒர்க் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பாரம் குறையும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ தட் ஒன் இஸ் ராங். செகண்டு, குழந்தைங்கள என்ன சின்ன சின்ன குரூப்பாக இருக்கும் போது அவங்களோட டாமினேஷன் எப்படி இருக்கும், அவங்க டாமினேட் பண்ணுற அளவுக்கு நம்மளை அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட்டு, சில்ட்ரன் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் சப்போர்ட் ஈச் அதர் இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இது கரெக்ட். இப்போது குழந்தைங்க குரூப்பாக இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தனி கருத்து இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. ஸோ இது கரெக்டு. ஸோ இது ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாக செஞ்சு ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப்பாக பண்ணும்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் ராங் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு, a children with normal intelligence shows difficulty in reading and comprehending language. It indicates that children is showing the symptoms of difficulty in reading நாலே dyslexia தான். So answer is first one. ஓகே, இதோட இந்த 2015 பேப்பர் 1 கொஷின்ஸ் முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸு ரெஃபர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக அதையும் போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கொஷின் பேப்பரோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.